ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார சட்னி. இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது. அதை நான் எப்படி செய்கிறேங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அதுக்கு ஒரு 5 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் 2 எடுத்துக்கிறேன். அது ரொம்ப பொடியாலாம் இருக்குல்ல, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில். இதில் நான் போடுற விஷயங்கள் என்னென்னா, பொருட்கள் என்னென்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகா. பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் நான் பூண்டு சேர்க்கலை. 3 விஷயந்தான் நான் சேர்க்குறேன்: வெங்காயம், தக்காளி அண்ட் வரமிளகா. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து தக்காளியும் வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் நமக்கு இந்த சட்னி நல்ல கலர் வரும். செங்காயை போட்டிங்கன்னா கலர் டல்லாக தான் இருக்கும். பூண்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை. வெங்காயம், தக்காளி, வரமிளகா மட்டும்தான் சேர்க்குறேன். இதை நாம் அப்படியே அரைக்க போகிறோம். ஒவ்வொருத்தர் புளி போடுவாங்க. நான் கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருக்கிறதுனால புளி போடலை. அதுவே நல்ல புளிப்பாக தான் இருக்கும். நல்லா 1 2 பெருசாக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு, இது தக்காளியில் அந்த காம்பு பகுதி வரதை ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய காரம் போல, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி தான் கொஞ்சம் கூட போடணும் வெங்காயத்தை விட. நான் அப்படி தான் செய்வேன். அப்போ தான் அந்த புளிப்பும் அந்த கலரு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் காரம் தெரியாது. இந்த சட்னிக்காகவே இன்னும் கூட 2 தோசை, இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எங்கள் வீட்டில் ஃபேவரட் ரொம்ப, எனக்கு, பசங்களுக்கெலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 7 8 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது வரமிளகா சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா சேர்த்தா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வரமிளகாவும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். ஏன்னா அதில் எனக்கு இடம் பத்தலை. இந்த கப்பில் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைக்க எனக்கு இடம் பத்தலை. அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயமும் வரமிளகாவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து தக்காளி, மீதி இருக்கிற எல்லா தக்காளியும் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா தக்காளிலேருந்தே அந்த ஜூஸ் அதுவே போதும். தண்ணி ஊற்ற தேவை இருக்காது. அடுத்து அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு சூடானோன்னே தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போதும் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இன்னும் சாப்பிட்ணும் போல் தோணும் இந்த டேஸ்ட்டு. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் போட்டாச்சு, பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம சட்னி தாளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் வதங்குறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக அரைச்சிருக்கோம். இப்போ அடுத்து கருவேப்பிலை போட்டாச்சு. நான் அடுத்து மிக்ஸி கப்லேருந்து ஊற்றிக்கிறேன் சட்னியை. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். எப்பொழுதும் உள்ளது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றினா தப்பில்லை, நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் தெரியாது நீங்கள் நிறையா காரம் போட்டிங்கன்னா.
உங்களுக்கு காரம் ஒரு வேளை பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் போடுற தூளோ இல்லை தனி மிளகாத்தூள் ஏதோ ஒன்று உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா கொதிக்க விட்டுறணும், பச்சை வாடை இல்லாமல். இப்போ இது எப்படியும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். இந்த அரைச்ச சட்னி பேஸ்ட்டு அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் மிக்ஸி கப்பில் மீதி உள்ளது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இருக்கிற கலர் பார்த்துக்கோங்க. அடுத்து சட்னி நல்லா கொதிஞ்சு வந்தோன்னா அப்போ கலர் கொஞ்சம் மாறும். அது வந்து நம்ம பழுத்த தக்காளி போட்டோம்னா அந்த கலர் வரும், மிளகாத்தூள் போடும்போதும் அந்த கலர் வரும். உங்களுக்கு நல்லா இன்னும் கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும் அதில். அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே நான் மூடி வச்சுருவேன். ஒரு 3 நிமிஷம் கிட்ட 2 to 3 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நம்ம ஆட் பண்ண தண்ணியெலாம் வற்றிரும். நல்லா உறிஞ்சிட்டு கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் திக்காகும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் கூட விட்டுக்கலாம். அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். நான் உப்பு போட்டு அரைக்க மாட்டேன் சட்னியில், எப்பொழுதும் அரைச்சிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய தெறிக்கும் வெளியில். அதில் இருக்கிற தண்ணிலாம் அப்படியே பபுளாக வெளியில் தெறிக்கும். ஸோ நம்ம மூடி வச்சிட்டோம்னா உள்ளேயே அந்த அனல்லையே நல்லா கொதிஞ்சு வந்துடும். இட்லி, தோசை, குழிப்பணியாரம், ஊத்தப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன் இது. அதோட கொஞ்சம் கெட்டியாகிட்டுன்னா இப்போ நான் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் கெட்டியாக வச்சு எடுத்துட்டோம்னா தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இன்னும் பழைய சாதம் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டா. நான் இதை லெமன் ரைஸ் கூட தொட்டு சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு. எண்ணெய் அதில் ஊற்றின எண்ணெயெல்லாம் சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்குறதுனால இறக்கலாம், இல்லை இன்னும் திக்காக வேணும் அப்படின்னாலும் நம்ம இறக்கிக்கலாம். முன்னாடிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இந்த ஸ்டேஜில் தான் இறக்க போகிறேன். ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் நீங்கள் அப்போவே யூஸ் பண்ணிடுவோம் காலி ஆகிடும்னா பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ணுன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இறக்கும்போது. நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருந்தேன், அதுக்கு தான் அது வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.